இமயமலைக்கு போகிறான்னு உள்ளையா, எதுக்கு? ஞானம் தேடின்னு தானே சொல்கிறான். அதில் என்னத்தில் பொய் கதை சொல்லலாம் தெரியுமா? இயேசுநாதர் அங்கே வந்தால் ஞானம் பெற்றாராம், நபிகள் நாயகமும் அங்கே தான் வந்துட்டு போனாராம். உடான உள்ள அவனை பாட்டு வண்டியே. நம்ம இந்த வள்ளுவரை படிச்சிருக்கோமோ ஒரு வேலையும் நம்ப முடியாது. வள்ளுவர் தெளிவாக சொல்லார், எவன் என்ன சொன்னான்னு நம்பாத, யார் சொன்னாலும் நீ ஆராய்ந்து அதை கண்டுபிடிச்சிக்கோங்க. எவனுக்கு எது வேணாலும் சொன்னாங்க, ஏன் நம்புகிறேன்? நாங்கள் முதல்ல எங்கள் அப்பாவோட பழனிக்கு வந்திருந்தோம். எனக்கு 5 வயசு, ஒரு 70 வருஷத்துக்கு முன்னால். எங்கள் அக்காவுக்கெல்லாம் நிறைய நகை போட்டிருக்காங்க. அப்போல்லாம் படியில் தானே ஏறிட்டு இருக்கோம். அங்கேருந்து ஒரு ஆள் வந்தார் எங்கள் அப்பாட்ட, உங்களை பெரியவாள் கூப்பிட்றான்னாரு. சாமியார், யாரோ சாமியாரான். உங்களை பெரியவாள் கூப்பிட்றான்னு எங்கள் அப்பா சொன்னாங்க, பெரியவாள் எங்கள் ஊர் மரக்கடையில் இல்லாத இருக்குது, இங்கெங்கே வந்தது பெரியவாள்னாங்க. அப்போவுமே சொல்லிவிட்டாங்க. அப்போ தான் எங்கள் அப்பா சொல்லிவிட்டாங்க, மனுஷங்களுக்கு வர்றவனுக்கு சோறு போடு, வீட்டில் ஏழைக்கு உதவி பண்ணு, கோயிலுக்கெல்லாம் போகாத ஐயா, நல்லவனாக இருப்போதும் இருக்கோமா? இப்போ ஐயா சொல்கிறாங்க, இத்தனை கோயிலில் வேலை பார்த்து, தமிழ்நாட்டில் நிறைய கோயிலில் வேலை பார்த்துருக்காங்க. அங்கே அது கடவுள் கூப்பிடாமல் இவங்க இந்த கோயிலில் போய் வேலை பார்க்கவே முடியாத. சிலையை பூரா திருடி விட்டுருக்கான், அவனை பத்திரிக்காரன் பூரா தொழிலதிபர்னு போடுதானே.